நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக பூண்டி ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்ததால் கொசஸ்தலை ஆற்றில் வினாடிக்கு 1000 கன அடி உபரி நீர் திறக்கப்படவுள்ளது. இதனால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அணையின் குடிநீர் ஆதாரமான பூண்டி ஏரி அதன் மொத்த அணையின் 35 அடியில் 34.05 அடியை எட்டியதால் நீர்வளத்துறையினர் முன்கூட்டியே ஏரியில் இருந்து உபரி நீர் திறக்கப்பட உள்ளதாக வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்திருந்தனர். இன்று மதியம் 1:30 மணி அளவில் அணையின் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு 1000 கன அடி திறக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. இன்று காலை நிலவரப்படி பூண்டி ஏரிக்கு வினாடிக்கு 1290 கன அடி நீர்வரத்து இருந்த நிலையில் படிப்படியாக அதிகரித்து 3500 கன அடியான நிலையில் ஏரியில் இருந்து கொசஸ்தலை ஆற்றில் வினாடிக்கு 1000 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டது. மொத்த கொள்ளளவான 3231 மில்லியன் கன அடியில் 2900 மில்லியன் கன அடி நீர் இருப்பு உள்ளது. ஆற்றில் மிகை நீர் வெளியேற்றப்படுவதால் நம்பாக்கம், கிருஷ்ணாபுரம், ஆற்றம்பாக்கம், ஒதப்பை, நெய்வேலி, எறையூர், பீமன்தோப்பு, கொரக்கந்தண்டலம், சோமதேவன்பட்டு, மெய்யூர், வெள்ளியூர், தாமரைப்பாக்கம், திருக்கண்டலம், ஆத்தூர், பண்டிகாவனூர், ஜெகநாதபுரம், புதுக்குப்பம், கன்னிப்பாளையம் என திருவள்ளூர் மாவட்ட பகுதிகள், இடையஞ்சாவடி, மணலி புதுநகர், சடையான்குப்பம், எண்ணூர் என சென்னை மாநகராட்சி பகுதிகள் மற்றும் கொசஸ்தலை ஆற்றின் இருபுறமும் உள்ள தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் எச்சரிக்கையாக இருக்கவும் நீரை உறுத்தியுள்ளனர். நீர்வரத்து அதிகரிக்கும் பட்சத்தில் உபரி நீர் திறப்பும் அதிகரிக்கப்படும் எனவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்குமாறும் மாவட்ட ஆட்சியர் தொடர்ந்து எச்சரிக்கையாக விடுத்திருக்கின்றார். Gracias.